ஜிஎஸ்டி வந்து மத்திய அரசாங்கமும் மாநில அரசும் சேர்ந்து இது பண்ணாலுமே அதனுடைய கண்ட்ரோல் அப்படிங்கிறது யார்கிட்ட இருக்குது, யார் இது இனிஷியேட் பண்ணுறாங்க, யார் கேட்டு கீழே வந்துருக்கு. மேக்ஸிமம் யூனியன் கவர்மெண்ட் பவர் இருக்கையில் ஜிஎஸ்டிங்கிற ப்ராப்ளத்தை அவங்க தான் பெருசாக அட்ரஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அஃப்கோர்ஸ் ஜிஎஸ்டி கவுன்சிலோட தலைமை அப்படிங்கிறது மத்திய அரசாங்கத்துக்கிட்ட இருந்தால் கூட ஒரு முடிவினை எடுக்கின்ற பொழுது ஜிஎஸ்டி கவுன்சிலில் எல்லா மாநில நிதியமைச்சர்கள் அல்லது பிரதிநிதிகளோடு சேர்ந்து தான் எடுக்க முடியும். தன்னிச்சையாக மத்திய அரசு ஜிஎஸ்டி வரியை விதிக்க முடியாது. அதனால் அந்த ஜிஎஸ்டி கவுன்சிலோட ஒப்புதல், அவர்களுடைய டிஸ்கஷன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுபடி தான் நடந்துகிட்ருக்கு. செயல்படுத்துறது கூட ஜிஎஸ்டியில் ஸ்டேட் ஜிஎஸ்டின்னு ஒன்று இருக்குது. அந்த அஃபீஷியல்ஸ் வந்து சில சமயம் பண்ணுற தப்புக்கள், அந்த ஸ்டேட் ஜிஎஸ்டிக்காரங்க பண்ணுற ஒரு சில குளறுபடிகள், ஒட்டுமொத்தமாக ஜிஎஸ்டின்னு சென்ட்ரல் கவர்மெண்ட்டை சொல்லக்கூடிய பழக்கம் இருக்குது. மணிப்பூர் விவகாரம் பெரிய அளவில் வந்தார். அடுத்த கார் பந்தயம் வந்து அடுத்த செப்டம்பரில் 14 இங்கே கோவை நடத்த மாதிரி இருந்துச்சு. மறுபடியும் சென்னைக்கு அதை மாற்றிக்கிறாங்க. எப்படி பார்க்குறோம்? கார் பந்தயம் அப்படிங்கிறத மாநில அரசு உற்சாகப்படுத்துறதுலையோ அதை ஊக்குவிக்கிறதுலையோ தவறில்லை. ஏனென்றால் நம்முடைய தமிழகம் ஆசியாவிலேயே டெட்ராய்ட் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு பகுதியாக கார் உற்பத்தியில் மாறிக்கொண்டிருக்கிறது. ஒரு தொழில் ரீதியான வளர்ச்சிக்கு, வியாபாரத்திற்கு அப்படின்னு வரும்போது இந்த கார் ரேஸ் அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட ஒரு ஃபேக்டராக இருக்கும். அதே சமயம் மோட்டார் ஸ்போர்ட்ஸ் கோயம்புத்தூருக்கு பல்வேறு பெருமைகள் இருக்குது. அதில் ஒரு பெருமை, இந்தியாவினுடைய மோட்டார் ஸ்போர்ட்ஸ் கேபிட்டல் அப்படின்னா அது கோயம்புத்தூர். இது ரொம்ப நாள் வந்து கவனிக்கப்படாமல் இருக்கிறது. அப்படி ஒரு கார் ரேஸ் கோயம்புத்தூருக்கு வருதுன்னு சொன்னால் நிச்சயமாக நான் வரவேற்பேன். ஆனால் அது பொதுமக்களையோ மற்ற எந்த ஒரு இருக்கின்ற எக்ஸிஸ்டிங் சிஸ்டத்தை பாதிக்காத அளவு இருக்கணும். அப்படி ஒரு புதுசாக ஒரு ட்ராக் வந்து கோயம்புத்தூருக்கு வருதுன்னு சொன்னால் அது இன்னொரு விளையாட்டு. அதில் வந்து கோயம்புத்தூர் ஏற்கனவே நல்ல நிலையில் இருக்குது. அது இன்னுமே கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் கோயம்புத்தூரில் எந்த நல்ல விஷயம் மாநில அரசு பண்ணாலும் அதை வரவேற்கிறேங்க. நான் அதுதான் சொல்லிட்டேன். ஏற்கனவே மோட்டார் ஸ்போர்ட்ஸோட கேபிட்டலாக கோயம்புத்தூர் சிட்டி தான் இருக்குது. இதனோட அட்டென்ஷன் வெளியில் தெரியாமல் இருக்குது. அப்படி அவங்க வந்து இதை பிரபலப்படுத்துகிறாங்கன்னு சொன்னால் மாநில அரசு நிச்சயமாக அதை நாங்கள் வந்து வரவேற்போங்க. மணிப்பூர் விவகாரம் பெரிய அளவில் சொல்லுங்கள். கலவரம்லாம் நடந்திருக்கு. இப்போ அங்கே பெண்கள்லாம் பெருமளவில் தாக்கப்படுறாங்க, தகவல்கள்லாம் வெளியேற்றிருக்கு. ரொம்ப நாளாக போயிட்டு இந்த பிரச்சனைக்கு எப்போ தீர்வு கிடைக்குங்கிற மாதிரி ஒரு குறிப்பிட்ட மாதம், குறிப்பிட்ட நாள் அப்படின்னு ஒரு சில பிரச்சனைகளுக்கு சொல்ல முடியாது. ஆனால் பெருமளவு நிலைமை சீராகி கொண்டு தான் இருக்கிறது. அங்கே உங்களுக்கு தெரியும், அது அரசாங்கத்திற்கான பிரச்சனை அப்படிங்கிறது இல்லாமல் 2 இனக்குழுக்களுக்கான பிரச்சனையாக பல்வேறு காலமாக, கிட்டத்தட்ட நூற்றாண்டு பிரச்சனை அது. புவியியல் அமைப்பும் வேறு மாதிரி இருக்கும். நம்ம மாதிரி பிளைனாக வந்து ஃபோர்ஸை போட்டு கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி அது இருக்காது. பெரும்பகுதியாக காடுகள் இருக்கக்கூடிய பகுதி. ஆனால் அரசு முடிந்த வரை பொதுமக்களுக்கு அங்கே வந்து ஒரு நார்மல் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்படாமல் பார்த்து கொண்டிருக்கிறது. இந்த நடந்தக்கூடிய பிரச்சனையும் மரியாதைக்குரிய மத்திய உள்துறை அமைச்சர் நேரடியாக கவனிச்சிட்ருக்காரு. நிலைமை வந்து பெருமளவு கட்டுக்குள் வந்து இயல்பு நிலைக்கு வந்திருக்காங்க. திருப்பியும் ஒரு சில இன்சிடென்ட் வந்திருக்கு. நிச்சயமாக அரசு தேவைப்பட்ட கவனத்தை கொடுக்கும். தமிழ்நாட்டில் வந்து சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னு சொல்லி எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டிட்டு இருக்காங்க. இந்த நிலைமையில வந்து நிறைய பெண்கள் கல்லூரி பெண்கள் மேலே வந்து பாலியல் புகாரும் நிறையா வந்துட்டு இருக்கு. இதை திசை திருப்பறதுக்காக தான் மகாவிஷ்ணு விஷயத்தை வந்துட்டு பள்ளிக்கல்வித்துறை வந்துட்டு பூதாகரமாக வெடிக்க வச்சுன்னு சொல்கிறாங்க. பாலியல் ரீதியான தொந்தரவுகள், சீண்டல்கள், குறிப்பாக கல்லூரிகளில் எனக்கே கூட தனிப்பட்ட தகவல்களை கொடுக்குறாங்க பெண்கள். எங்களுக்கு இந்த மாதிரி நடக்குது, ஆனால் எங்களோட ஐடென்டிட்டியை ரிவீல் பண்ணாமல் எங்களுக்கு சொல்யூஷன் கொடுங்கன்னு கேட்குறாங்க. நேற்று கூட ஒரு மிக பிரபலமான கல்லூரியிலிருந்து மருத்துவக் கல்லூரி மாணவிகள் எனக்கு வந்து தகவல் அனுப்பிச்சிருந்தாங்க. நான் உடனே நிர்வாகத்துக்கிட்ட பேசி அந்த குழந்தைங்கள பாதிக்காமல், அவங்க ஐடென்டிட்டி தெரியாமல் இந்த பிரச்சனைக்கு சொல்யூஷன் கொடுக்கணும் அப்படிங்கிற விஷயத்தையும் நாங்கள் பண்ணிகிட்ருக்குறோம். நீங்கள் சொன்ன மாதிரி சட்டம் ஒழுங்கு அப்படிங்கிறது தமிழகத்தில் நீங்களே பார்க்குறீங்க, ஊடகம் ஒவ்வொரு நாளும் வந்து இங்கே எப்படி நடக்குது. பட்ட பகலில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, வயதான முதியவர்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு போயிட்டுருக்கு. இது சம்மந்தமாக தொடர்ச்சியாக நாங்கள் கோரிக்கை கொடுத்துட்டே தான் இருக்கோம். அரசாங்கம் எந்த அளவுக்கு அதிகாரிகளை மாற்றி கொஞ்சம் காட்டுறாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி வேறு ஏதோ ஒரு பிரச்சனையை திசை திருப்புறாங்க. மகாவிஷ்ணு பிரச்சனையில் மத மாற்றம் செய்யக்கூடிய நபர்கள் பெருமையாக சொல்கிறாங்க, ஆமாம் நாங்கள் மதம் மாற்றோம் அப்படின்னு சொல்லிட்டு. எப்படி மதம் மாற்றுறாங்க? விருப்பப்பட்டு மதம் மாறுறவங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் ஆசை வார்த்தை காட்டி ஏமாற்றி மதம் மாற்றுபவர்களை பற்றி எல்லாம் அவர்கள் பெருமையாக பேசுவதையெல்லாம் இந்த அரசு வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது. ஆனால் ஸ்கூலில் வந்து ஒருத்தர் பேசினார். அவர் பேசின விஷயத்தை நான் போய் சப்போர்ட் பண்ணலை. ஆனால் 2 விதமான நடவடிக்கை. சிறுபான்மை மக்கள்னால் ஒரு விதமான நடவடிக்கை. விநாயகர் சதுர்த்தி வந்தது. விநாயகர் சதுர்த்தி தமிழ்நாட்டில் எத்தனை மக்கள் கொண்டாடுறாங்க? கோடிக்கணக்கான மக்கள் கொண்டாடுறாங்க. விநாயகர் சதுர்த்தி ஏதோ வேறு நாட்டோட பண்டிகையா? விநாயகர் அகவல் அப்படிங்கிறத நம்முடைய தமிழ் மூதாட்டி ஔவையார் கொடுத்தது.
அந்த விநாயகர் சதுர்த்தி கூட மாநிலத்தோட முதலமைச்சர் வாழ்த்து சொல்ல மாட்டாருன்னா இதுதான் அவங்களோட மத சார்பின்மை. இதைத்தான் திருப்பி திருப்பி பேசுகிறோம். ஓட்டு வங்கிக்காக இன்னொரு மதத்துக்கு ஒரு வாழ்த்து, இன்னொரு மதத்துக்கு வாழ்த்து இல்லை. ஒரு மாநிலத்துடைய முதல்வர் எல்லாருக்கும் பொதுவானவர் தானே. அமெரிக்கா ராகுல் காந்தி பேசுகிற பேச்செல்லாம் எப்படி பார்க்குறீங்க? அவர் அமெரிக்காவில் போனாலும் இந்தியாவில் போனாலும் சம்மந்தம் இல்லாமல் உளருவார் அப்படிங்கிறத திருப்பி ப்ரூவ் பண்ணிகிட்டு இருக்கார். பல எதிர்க்கட்சி தலைவர்கள் வந்து இப்போ அமெரிக்காவில் இருக்கிறதா சொல்கிறாங்க. அது ஏதோ கான்ஸ்டியூஷன் எதாவது பார்க்குறீங்க? எனக்கு தெரியலீங்க, எனக்கு அதை பற்றி ஒன்றும் தெரியல. நன்றிப்பா. நீங்கள் எல்லாம் அங்கே ப்ரோக்ராமை கொஞ்சம் வந்து பார்த்துருங்க. நாளை காலையில் உங்களுக்கு எல்லாத்துக்கும் நான் பர்சனல் இன்விடேஷன் கொடுக்குறேன். அது ரொம்ப நாள் எனக்கு வந்து ஆசை, எல்லா பெண்களையும் ஒரே இடத்துல வச்சு மிஷன் கொடுக்கணுன்னா அந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் எல்லோரும் வாங்க. பத்திரிகையாளர் சந்திப்பு மாலை இருக்குமா? பத்திரிகையாளர் சந்திப்பு இல்லை, மத்திய அமைச்சரோடது இல்லை, எம்எல்ஏவோடது இருக்குது.